வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மக்களவையிலும் சட்டமன்றத்திலும் மக்களவை உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே போய் உட்காந்து தூங்குறாங்க. மக்கள் பிரச்சனை பேசுகிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, விமர்சனம் செய்கிறோம் இல்லையா, அது ஏன் அவங்களுக்கு அங்கே போய் உட்காந்தா ஏன் தூக்கம் வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு, என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எதுவுமே வர்றதில்லை. புதிய தகவல்களை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஊக்கமாக இருக்கும். நான் புதிய புதிய தகவல்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். எனக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ விஷயத்துக்கு வரலாம். மக்களவை உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே போய் ஏன் உட்காந்து தூங்குறாங்க, மக்கள் பிரச்சனை பேசுகிறதில்ல அப்படின்னு விமர்சனம் பண்ணுறோம், பேசுகிறோம். காணொலிகள்லாம் வருது, நான் கூட பார்த்தேன் உட்காந்து தூங்குறது. இப்போ சமீபத்தில் கூட ராகுல் காந்தி அவர்கள் வந்து தூங்குறது ஒரு காணொலி பார்த்தேன். அது ஏன் தூங்குறாங்க அப்படின்றது சொல்கிறேன். மக்களவை என்று இல்லை, சட்டமன்றம் என்று இல்லை, எங்கே உட்காந்தாலும் தூக்கம் வந்துடும். ஆமாம், பள்ளியில் மாணவர்கள் தூங்கி வழிகிறாங்களா? உட்காந்துருக்காங்க, அவங்க தூங்கி வழிகிறாங்களா? நம்ம பேருந்தில் பயணம் போகிறோம், உட்காந்து சீட்டில் உட்காந்து சொகுசாக உட்காந்து பயணம் போகிறோம், தூக்கம் வருதா? என் முடி வெட்டுற இடத்துல கூட நம்ம உட்காந்து முடி வெட்டுறோமா, தூக்கம் வருதா? அதே தான், உட்காந்தா தூக்கம் வந்துடும். நீங்கள் கூட, உங்களுக்கு கூட தூக்கம் வரலன்னா, நைட்டில் சாப்பிட்டு படுக்கிறீங்க, தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். அப்படியே படுத்துவீங்கலாம். ஆமாம், நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள், உட்காந்தா தூக்கம் வந்துடும். இதே தான் அவங்க மக்களவை உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நடக்கிறது தான். அங்கே போய் உட்காந்து தூங்கணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை, அங்கே போய் உட்காந்தா தூக்கம் வந்துடும். அதுதான் அங்கே நடக்குது. தானாக அது படைப்பு. அதுமாரி இயற்கை வந்து அப்படி தான், அந்த நம்ம படைப்பு அந்த மாதிரி தான். அது உட்காந்தா தூக்கம் வந்துடும். அதுதான் அங்கே நடக்குது. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அந்த பேருந்து ஓட்டுநர்கள்லாம் உட்காந்தானே ஓட்டுறாங்க, அவங்களுக்கெல்லாம் தூக்கம் வந்துடுதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்ன வேலையோ அதுக்கேற்ற மாதிரி தான் மனம் செயல்படும். அங்கே வந்து கர்ணம் தப்பினால் மரணம் என்ற மாதிரி ஒரு நிலை. அப்படின்ற போது தூக்கம் வராது ஓட்டுநர்களுக்கு. அதுக்காக தொடர்ந்து ஓட்டினே இருந்தால் தூக்கம் வராது அப்படின்றதுலாம் இல்லை, கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் கூட நீங்கள் சோதிச்சு பாருங்கள். இன்னிலேருந்து நைட்லேருந்து சோதிச்சு பாருங்கள். தூக்கம் வரலாம், கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, தூக்கம் வந்துடும். அதுதான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்களவை உறுப்பினர்களுக்கும் வர்றது அது நடக்கிறது. அதுதான், உட்காந்தா தூக்கம் வந்துடும். நன்றி மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உட்காந்தா தூக்கம் வந்துடும் சொன்னேன். இன்றைக்கே நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அதுக்காக டிவி போட்டுக்கின்னு, செல்ஃபோன் பார்த்துக்கின்னு, இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கின்னு, ஃபேஸ்புக் பார்த்துக்கின்னு, யூடியூப்பு ஏன்னா படங்கள் பார்த்துக்கின்னு, சாங்கெல்லாம் பார்த்துக்கின்னு இருந்தாக்கா அப்படிலாம் உட்காந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா உட்காந்தா தூக்கம் வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காத புத்தகங்கள், இந்த புத்தகம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்ற புத்தகங்களை எடுத்து படிங்க, கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். உட்காந்து படிங்க, தூக்கம் வந்துடும். அதான் சொல்கிறேன். அந்த டிவியோ செல்ஃபோனோ எதுவும் பார்க்கக்கூடாது. சும்மா உட்காந்துருக்கணும். உட்காந்துருங்க. தூக்கம் வரலன்னா உட்காந்துருக்குங்க, சோதிச்சுப்பாங்க, கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் கொஞ்ச நேரத்தில். நன்றி மக்களே.